ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் ஃபெஞ்சல் புயலால் அதிகம் பாதித்த கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக பள்ளிக் கல்வித்துறை தற்போது ஒரு புதிய அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 மாவட்டங்களையுமே வரக்கூடிய ஜனவரி 2025 ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே தேர்வுகளை நடத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ ரெகுலராக மற்றைய மாவட்டங்களில் தேர்வுகள் நடக்கும்போது இந்த மாணவர்களுக்கு பள்ளிகள் தொடர்ந்து நடக்கும். அதாவது டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் ரெகுலர் ஸ்கூல் நடக்கும். இந்த 3 மாவட்டங்களையுமே விடுபட்ட பாடங்களை நடத்தவும் 10th 11th 12th மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணவும் ஒரு அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ரெகுலராக டிசம்பர் 24ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் அரையாண்டு தேர்வுகள் மற்றைய மாவட்டங்களுக்கு உள்ளதை போலவே இந்த மாவட்டங்களுக்குமே அரையாண்டு தேர்வு விடுமுறை விடுறாங்க. ஸோ இந்த அதிகம் பாதித்த கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. மற்றைய மாவட்டங்களில் வழக்கம் போல தேர்வுகள் ஆரம்பிக்க இருக்குது. ஸோ இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்மை செய்தி: வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு பள்ளி மாணவர்களின் நலன் கருதி நடைபெறவுள்ள அரையாண்டு தேர்வுகளை இந்த மாவட்டங்களில் மட்டும் ஒத்திவைக்கப்படுகிறது என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகளை அடுத்த ஆண்டு 2ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு அதாவது ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிடப்படுகின்றது. மழைநீர் வடிந்த பிறகு முறையாக பள்ளி திறக்கும் போது 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகளை நடத்தவும், அனைத்து வகுப்புகளுக்கும் பாடங்கள் ஏதேனும் முடிக்கப்படாமல் இருந்தால் அதனை முடித்திடவும், மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கான அறிவுரைகளை ஆசிரியர்கள் மூலம் வழங்கவும் தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த 3 மாவட்டங்களுக்கும் அரையாண்டு விடுமுறை காலம் வரக்கூடிய 24ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரை, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி வரை பொருந்தும். அதாவது மற்ற மாவட்டங்களுக்கு எப்படி அரையாண்டு தேர்வு விடுமுறை கொடுக்கப்படுகிறதோ அதே போல இந்த மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கும் அரையாண்டு தேர்வு அந்த தேதிகளில் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.